பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, போனவர்களோடு பேசணும். இந்த வரங்கள் குறித்து அநேக பேர் பழகி போயிருக்கிறோம். அநேக குழப்பத்தை ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டா பிரயோஜனமா இருக்கா இல்லையா? இப்போ யாருக்கு இதுக்கு மட்டும்தான் வரங்கள் இல்லை, நான் ஆண்டவர் அப்படியே பட்டவர் இல்லை. எப்படி எல்லோருக்கும் ஆண்டவர் வரங்களை கொடுத்துருக்கிறாரு. சரி, இன்றைக்கு So spiritual gifts, 4 categories. 4 பிரிவுகள் இருக்குது. முதலாவது எல்லா விசுவாசிகளுக்கும். இன்றைக்கு நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த வரங்கள் வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னே இருக்கணும், அவருக்கு தெரியல. ஓகே, முதிர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு, மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ்னாக்கா என் மாதிரி தலைவராக நடந்து போயிருக்கிறது இல்லை. அவங்க வேதத்தில் படித்து, ஜாபத்தில் இருந்து, அவங்க ஜபத்தில் இருந்து அநேக காரியங்களில் அவங்க ஞானமாக ஆண்டவர் சத்தியத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச பார்க்கும்போது பேசும்போதே தெரியும், சத்தியத்தை பேசுவாங்க. அடுத்ததாக லீடர்ஸ், தலைமைத்துவத்தில் டீக்னோட் பண்ணிக்கிங்க, அவங்களுக்கு அது வர வருகிறது. சொல்லுவோம் யூனிவர்சல் சர்ச். இது ஒரு பிரத்யேகமான ஒரு சர்வலோக சபை. இந்த சர்வலோக சபை இயேசுவானவர் வரும்பொழுது அவரை எடுத்துக்கொள்ளும். சர்வலோக சபை நம்மளாம் யாரு? மணவாட்டிகள், அவரு மணவாளன். இஸ் அ பிரைட் குரூப், வி ஆர் பிரைட். ஓகே, ஸோ நம்ம சபை என்று சொல்லும்போது பெண்பால். ஓகே, ஃபீமேலா? ஓகே ஓகே, ஆல் பிலீவர்ஸ். இப்போ எல்லோருக்கும் முதல் சொல்கிறல மொதல் கேட்டகரியில் இருந்து 7 கிஃப்ட்ஸ் இருக்கு. என்ன கிஃப்ட்ஸ் இருக்கு? ப்ராபசி. ஓகே, இந்த ப்ராபசி சொன்னல தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னு நம்ம நினைச்சவங்க என்ன பண்ணிக்கிட்டு பேர் கூப்பிடுதா இல்லை. என்ன இருக்கு? 2 பேரும். ஒன்று தேவனுடைய சத்தியத்தை பேசுறது, 2வது ஆராதனை. உங்களுக்கு கீழே உங்களுக்கு வந்து அந்த வசங்களை கொடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு சுலபமாக இருக்கு. யாராவது கேட்டாக்க எல்லாருக்கும் அவனுக்கு இல்லை இல்லை இருக்குதான் வசனத்தை கொடுக்குறீங்க. ஏன் இதை சொல்லிக் கொடுக்குறேன்னாக்கா, தயவு செய்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற லெவலில் வந்துட்டீங்க. ஓகே, அடுத்தது நேச்சுரல் பீட். பிறவிலேயே அவங்களுக்கு ஒரு வரங்கள் இருக்கு. பிறவிலேயே சில பேருக்கு சில வரங்கள், சில பேருக்கு எல்லோருக்கும் வரங்கள் இருக்கலாம். பிறவியிலே வரங்கள் சொல்லியிருக்கேன். அது திரும்ப பேச வேண்டியதில் போயிடுவோம். சேவி, பணிவடை செய்வது. ஓகே, உங்களுக்கு எல்லாம் இந்த கொடுத்துருக்கு வசனங்கள். 2வது. 3வது படித்து கொடுக்குறது. படித்து கொடுக்குறதுனாக்க சின்ன பிள்ளைங்களுக்கு, சின்ன சின்ன கூட்டங்களுக்கு, சின்ன ஒரு குரூப்பு படித்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் இங்கிருந்து படித்து கொடுக்க அது வேறு டிஃப்ரெண்ட் கைனா. ஸோ அவங்க சின்ன சின்ன குரூப்பில் அவங்க படித்து கொடுக்குறவங்க. என்கரேஜ்மெண்ட், கான்ட்ரிபியூஷன், லீடர்ஷிப், மர்சி, இரக்கம். ஓகே, இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 2வது கேட்டகரி, முதிர்ந்த கிறிஸ்தவர்கள். ஸோ முதிர்ந்த கிறிஸ்தவர் சொல்லும்போது இன்னொரு கூட நீங்கள் இந்த வசனத்தை எடுக்கணும், டக்கு படிக்கணும், நம்ம போகணும். அப்புறம் கண்டிப்பாக இருக்கும். சோறு ஆகி போயிடும். டக்கு எடுத்து படிங்க, கம்மி நேரம் வச்சிருக்கீங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். ஓகே, தமிழ் படிக்க. 7. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன்
புத்தி சொல்லுகிறதிலும் அப்புறம் தீர்க்க கடவன் இருக்கா. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஓகே, தமிழ் எடுத்து படிக்க டக்குன்னு. ஓகே, நான் படிக்கிறேன், உங்களுக்கு தெரியுது என்னோட தமிழ். சோப்புலன்னு கேட்கலாம். யார் தமிழ் படிக்கிறவங்க? ஆவினாலே ஞானத்தை போதிக்கும். ஓகே ஓகே, ஆவினாலே ஞானத்தை போதிக்கின்றவங்க. அப்ப போதை ஒன்று கீழ் இன்னொரு வசனம் வந்து பாருங்க. அதே 8வது வசனத்துல பி போட்டிருக்கு. ஏ ஞானம், பி என்னது? அதுலயே உணர்த்து வசனம் 8 புத்தி ஆவி. 8வது வசனம் புத்தி புத்தி சொல்லுவன். 8ல ஊழியம் செய்கிறவன். 1 கொரிந்தியர் 12 அந்த 7 புத்தி உணர்ந்து ஊழியம் போதிக்கிறவன் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் புத்தி இல்லை. I am Romans, sorry. I am the Romans. Sorry. ஓகே, அப்படின்னா கொரிந்தியர்ல ரோமன்ஸா? சாரி. ஓகே, ரோமர் பார்த்துக்கங்க, எல்லாமே படிக்குங்க. ரோமர், புக் ஆஃப் ரோமன்ஸ். சாரி ஃபார் த எரர். கல்வி சாட்சியாதீங்க. ஓகே, திரும்பி படிக்குமா? புத்தி சொல்றவன் புத்தி சொல்லுங்க. இல்ல மேல போதிக்கிறவன். ஓகே, புத்தி சொல்ற நாலேஜா? தமிழ் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு. வாட் வே நாலேஜா? wisdom and knowledge interchangeable. 2 காரியம் இருக்குங்க. something that overlap பண்ணுது. The one who exerts in his exaltation, the one who contributes in generosity, contribute in generosity. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த 9 வருடத்துல வந்து முதல்ல ஞானம். ஓகே, இது விலை கொரிந்தியன்ஸ் ஆர் இந்த ரோமன்ஸ். அதில் 12:8 அந்த வருஷம் 12:8 இருக்கு. ஸோ
12:8. ரோமர் 12:8. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்வதிலும் தரித்திருக்க கடவன். அப்புறம் கர்த்தருடைய ஓகே 2வது பைபிள் போதிக்கிறவன் நம்ம மேலே இருக்கும். ஓகே, அந்த ஞானம் புத்தி இந்த 2 காரியம் இருக்கு ஏலியும் பீலியும். இந்த ஞானம் அண்ட் புத்தி டிஃப்ரெண்டா? ஞானம் wisdom and the knowledge. Wisdom and the knowledge different. Wisdom ஆண்ட இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது ஞானம். நாலேஜ் நம்ம படிக்கிறத புக்குங்களை படித்து நம்ம அதை ஸ்கில்ஸாக நம்ம புரிஞ்சுக்கிறது. ஓகே, ஸோ இது 2 சேர்ந்தாக்கா குட். இது 2 சேர்ந்தாக்கா புத்தியோடும் ஞானத்தோடும் போதிக்கணும். இது 2 சேர்ந்து நம்ம போதிக்கும் பொழுது அது அவங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதனால நன்மையாக இருக்குனாக்கா ஞானமாக ஒருத்தவங்க வராங்க, அவங்க ஒருத்தர் நம்ம மட்டும் ஒருத்தர் கவுன்சிலிங் சொன்ன சொன்னேன் வரும்பொழுது ஒரு கவுன்சிலிங் வரும்பொழுது அந்த ஞானம் ரொம்ப 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 தேவை. அவங்க வந்த உடனே அவன் எப்போ பட்டாலும் இந்த பிரச்சனை தானே இருக்கு நான் சொன்னோம்னாக்கா வரமாட்டான். அங்கேதான் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை இவங்ககிட்ட என்ன எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஜெஸ்ட் சொன்னால ஜெஸ்ட் அங்கே அந்த ஆக்கிலியாக உங்களுக்கு அநேக காரியம் பாடம் கிடைக்கிறோம். ஓகே, அதுக்கு பிறகு சொன்னாங்கனாக்கா அதுக்கு ஞானமாக சொல்லுங்க. ஒருத்தர் சொல்கிறான் எனக்கு இழுப்படி இருக்குன்னு சொல்லுவான். சொன்ன உடனே அது சாப்பிடாது இது சாப்பிடாது இது முடியாது அது முடியாது சுகர் முடியாது சோறு முடியாது லட்டு முடியாதுங்க. நீங்கள் டாக்டர் ஆகிடாதீங்க, நீங்கள் டாக்டர் ஆகிடாதீங்க. டாக்டர் நிச்சயமாக ஏசுவான். அங்கே போன அப்படாக குலா பஞ்சா குலா அவங்க ஏசுவாங்க, நிச்சயம் ஏசுவாங்க. நீங்கள் டாக்டர் நீங்கள் ஞானமாக வைக்கப்படுறது வந்துருச்சு பார்ப்போம் பிரேம் வாங்க. ஓகே, ஸோ அதனால நீங்கள் ஞானமாக நம்ம ஞானமாக இந்த வரோம் இது ஒரு வரோம் ஞானமாக பேச கற்றுக்கணும். அதே போய் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்போ அவங்க சீக்கு பற்றி இல்லை வேறு காரியத்தை பற்றி பேசும் பொழுது ஸோ அதுக்கு நம்ம சில காரியம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது ஃபேத் விசுவாசம். 1 கொரிந்தியர் 12:9 நீங்கள் அதுக்கு அது 1 கொரிந்தியர் 12:9 படிக்க தமிழை படிங்க. That is more suitable, everybody knows. 1 கொரிந்தியர் 12:9 இதுதான் இருக்குது. 1 கொரிந்தியர் சொன்ன ஞானம் அந்த புத்தி சொல்றது. ஓகே, சரி சொல்லணும். 9 வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் விசுவாசம் இதில் ஒரு பதிவு இருக்காருங்க. விசுவாசம். இந்த விசுவாசம் வந்து சொல்கிறத இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா? சல்வேஷனா? ஓகே, சல்வேஷன் டிஃப்ரெண்ட். இயேசுவை ஏற்றுக்கொள்றல அந்த விசுவாசமும் இந்த விசுவாசமும் டிஃப்ரெண்ட். இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆமாம், இயேசுக்குள்ளாக மனித்திருக்கிறார். ஏற்றுக்கொள்றீங்களா? விசுவாசிக்கிறீங்க சொல்கிறோம். அதில் சல்வேஷன் ரட்சிப்புக்குள்ள விசுவாசம். இந்த விசுவாசம் புரியல பீங் ப்ரொஜெக்ட்ஸ் டு டூ ஃபார் காட்ஸ் கிங்டம். இது நம்ம சபையில் நம்ம ஊழியங்களில் ஒரு பெரிய காரியங்கள் செய்ய போகிறோம், பெரிய ப்ரொஜெக்ட் செய்ய போகிறோம். இப்போ இந்த பில்டிங் வாங்க பொழுது சில பேர் கூட இருக்கிறீங்க, பில்டிங்கை எடுத்துட்டோம். அப்போ சபை வந்து நம்மளுக்கு அப்போ வளருது. ஃபஸ்ட்டு இவ்வளோ காசு விசுவாசம் நம்ம செய்யும் கட்டி முடிச்சிட்டோமா இல்லையா? இப்போ நம்ம ரெனோவேஷனுக்காக ப்ரே பண்ணுறோம் 200,000. ஓகே, ப்ரே அபவுட் இட். பெரிய ப்ரொஜெக்ட்ஸ் நம்ம செய்யறதுக்கு ஜபம் பண்ணோம். இந்த மாதிரி விசுவாசம்
பெரிய காரியங்களை செய்வதற்காக. ஓகே, ஸோ 2 மாதிரி விசுவாசம் இருக்கு இல்லையா? அடுத்தது கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங். ரொம்ப பேருக்கு கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங், சுகம் தருகின்ற வரம். படிங்க. அதுலேயே குணமாக்கும் வரம். ஓகே, ஒன்று விசுவாசம், ஒன்று வந்து குணமாக்கம் வரம். அதே ஆவிதான், ஒரே ஆவிதான். குணமாக்கம் வரம் இருக்கிறது. ஹீலிங் மினிஸ்ட்ரி ஃபார் அன்சர்ச். நான் கேட்டுக்கிட்டேன், அன்சர்ச். ஜீசஸ் டிட் மிரக்கிள்ஸ், தே சேவ்ட். நல்லா கேட்டுக்கணும். இது சில சமயத்தில் கிறிஸ்துவ போய் சுகம் அளிக்கின்ற கூட்டம் போட்டிருக்காங்க. சுகம் அளிக்கின்ற இன்றைக்கு பிரசங்கர் வந்திருக்கிறாரு சொன்னாங்க. யார் போய் நிற்கிறாங்க முன்னுக்கு? எதுவும் போய் எனக்கு தெரியாது, கிறிஸ்துவ தான் போறாங்க. ஆனால் இது என்ன செய்யணும்? நம்ம கிறிஸ்தவ இல்லாத கொண்டு வரணும். இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சே. ஒரு பாட்டு படிச்சல, வியாதிகளை சுகமாக்கும் இயேசு ரத்தம். நீங்க நம்மளுக்காக நாம் ஜெபம் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை நம்ம ஒரு நாள் இப்போ கூட்டம் போடும் பொழுது இன்னும் ஆண்டவரை தெரியல அவங்களுக்கு, இன்னும் ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு புரியல. வராங்க அவங்களுக்கு கூட்டம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. மரிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஸோ அதனால மரிக்கல் சொல்ல ஹெல்ப். நீங்க ஜெபம் பண்ணாலும் மரிக்கல் ஹெல்ப். ஏனென்றால் நான் அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. We are children of God. The authority given to you and me. ஓகே, ஸோ அதனால இந்த மெரிக்கல் சேர்ச்சில் இருக்கணும். அதுக்காக ஜபி கூடாதுன்னு சொல்லலை. இந்த சபையில் நம்ம ஊழியம் செய்யும்போது சேர்ச்சில் இந்த வரம் இருக்கு. ஓகே, அதுக்காக நம்ம சொல்லும் போது இந்த பாட்டில் படிக்கும் பொழுதே நீங்களே உங்கள் மேலே கை வச்சுட்டு தப்பிச்சிங்க. ஓகேயா? ஓகே, அந்த மாதிரி சுகம் பெற்றவங்க இருக்கிறாங்க. சொந்தமாக ஒருத்தர் வந்து ஜபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில சமயத்தில் ஜபம் பண்ணும்போது பிரேக் போகுது, நோ ப்ராப்ளம். ஓகே, அப்படி தான் அவங்க வந்து ஒரு ஆற்றலாக இருக்கிறாங்க நினைக்கிறேன். ஓகே, தப்பு இல்லை. ஆனால் அதான் அவங்க செஞ்சாதான் பண்ண போகிறவங்க பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க. தட்ஸ் வை இட் இஸ் செக். ஓகே, miracles power என்ன பண்றீங்க? அதில் 12:10 அற்புதங்கள் செய்கின்ற சக்தி, பவர். ஓகே, இந்த அற்புதங்கள் செய்கின்ற பவர் இருக்கு அவங்களுக்கு. ஓகே, சக்தி போட்டிருக்க அதே வசனம் தான் இருக்கு. கிட்ட 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 இருக்கலாம். நீங்க நல்லா கவனிக்கிற வசனங்கள். அற்புதங்களை செய்கின்ற இந்த church we should add miracle gifts. Okay, the finance, family relationships, உடைஞ்சு போன குடும்பங்க, சில ஃபைனான்ஸ்ல பேங்கரப் ஆயிட்டாங்க. we need to pray for them. ஆண்டவர் அற்புதமாக இந்த காரியங்களை, அவங்களுடைய காரியங்களை சந்திப்பார். தப்பு இல்லை. we can ask for the miracles. ஆண்டவரே அற்புதங்கள் செய்யுங்க. இங்கே எவ்வளோதான் இருக்கு? எவ்வளோ இருக்கு? 2 மீன் 5 அப்பம், 2 மீனா? 2 மீன் 5 அப்பம் ரேட்டு 2க்கு தலையாட்டுல 2 மீன் 5 அப்பமா? 5 மீன் 2 அப்பமா? பழப்படுறா 5 அப்பம் 2 மீன். உங்களுக்கு அவ்வளோதான் இருக்கு. 5000 பேர் இருக்கிறாங்க. நம்ம ஃபைனான்ஸ் அப்படி தான் இருக்கு. But we not think miracles, right? Miracles, right? இந்த மாதிரி தான் சொல்கிறேன் பாருங்க. ஓகே, there is a அற்புதம். ப்ராபசி அப்படின்னா அங்கே ப்ராபசி பார்த்தோம், தீர்த்து கிடைச்சிக்கணுமா? ஓகே, இங்கே நம்ம அங்கே படிக்க மாதிரி இது வந்து நிலைக்கட்டு. இந்த கேட்டகரி வந்து முதிர்ந்த
கிறிஸ்தவங்களுக்கு முதிர்ந்தவங்க தலை நடத்திருக்கிறது இல்லை, வேதத்தை அவனால் படித்து ஜபித்து நேரத்தை செலவு பண்ணுறவங்களுக்கு. ஓகே, இட் இஸ் கால்ட் மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, படிக்கிறது ஓகே, இது ஓகே. தீர்க்க தரிசன வசனம் இதில் பாருங்க, ஏ போட்டிருக்கேன், பி போட்டிருக்கும் போது ஏ பார்த்துட்டோம். பியில் வந்து இங்கே திருப்பியும் தீர்க்க தரிசனம். இதில் 2 பிரிவு இருக்கு அவங்களுக்கு. இந்த தீர்க்க தரிசன வசனத்தில் 2 பிரிவு இருக்கு. 2 பிரிவுனாக்கா அவங்க ஆள் கூப்பிட்டு இதெல்லாம் இல்லை. இங்கே என்ன சொல்றது, 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அந்த வார்த்தைகள் வந்து முதலாவது 5 புஸ்தகங்கள் என்னாகமும், ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்னாகமும், உபாகமும் நம்ம விட்டுட்டோம். அதாவது மறந்துட்டோம். அடுத்தது அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், ஜோசுவா, ஜட்ஜஸ், கிங்ஸ், எசேக்கியேல், ஏசாயா, ஓசாயா, ரூத். ஸோ இந்த புஸ்தகங்கள்லாம் அண்டர் த ப்ராஃபிட்ஸ். பழைய ஏற்பாட்டிலேயே இதில் 2 தான் பிரிச்சிட்டாங்க. அது அவங்க முக்கியமான புஸ்தகம் வந்து அந்த தோரா போட்டிருக்கல, அது அவங்க முக்கியமான புஸ்தகம். யூதர்களுக்கு முகமதியர்களுக்கு, யூதருக்கு முகமதியருக்கு, நமக்கும் சட்டம் எல்லாரும் அதை முக்கியமாக ஃபாலோ பண்ணுறாங்க. These 5 books are important for them. So, mature Christian gives a okay. அடுத்தது distinguishing between spirits. இப்ப ஆவிகளை பகுத்தறிதலும். ஓகே, distinguishing the spirits. ஆவிகளை பகுத்தறிகின்ற ஞானம் தேவை. ஓகே, சில சமயங்களில் தான் 1 Corinthians 12 அதிலே இருக்கு. பி போட்டோம், சி அதே வசனம் தான் 10லயே இருக்கு. சியில் என்ன இருக்கு? These we need a mature Christians here. We need to know these spirits. எந்த ஆவினால் சில சமயத்தில் நீங்கள் எதிர்ப்பு இதெல்லாம் ஒட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த ஆவியில் ஓகே, சில பேர் ப்ரே பண்ணும்போது சில சமயத்தில் கத்தும், சில சமயத்தில் ஆடும், சில சமயத்தில் குதிக்கும். அக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியணும், ஐயோ இப்போ வலுமையான ஆவியாளர் இறங்கியிருக்காரு நம்ம நினைக்கிறோம். அது வேற ஆவி. பார்த்துருக்கீங்களா? ஸோ அதனால் அது என்ன ஆவின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் ரொம்ப ஆளுங்க பேசுகிறோம், அமைதி படிக்க அப்படி பேசுவோம். ஓகே, இப்படி தான் ஒரு பையன் கூட்டு போனாங்க, சிங்கூர் கூட்டு போனாங்க. அந்த சிங்கூர் கூட்டோன்னு ஃபஸ்ட்டு இந்த பையன் என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லா இருந்தான், நல்லா இடத்துல பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்க மாட்டேது. பார்த்தா அவன் எப்படி நடப்பானாக்கா, இந்த கால் இருக்குல்ல, இந்த தோ இப்படி தான் நடப்பான். அப்போ நடந்து வர சொன்னாங்க, நடந்து வந்து இருந்தான். டாய் ஒன்றும் நடடா. ஏனென்றால் அதுங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும்னா அவங்க வந்து நிற்கிறாங்க, அந்த குறிகால நிற்கிறாங்க, அவங்களோட சக்தியும் போட்டோன்னு அது போயிடுச்சு. யூ மஸ்ட் நோ டு லிசன் டு ஸ்பீச். ஸோ சர்ச்சில் தேவை மூத்த கிறிஸ்தவங்க. ஓகே, அகைன் த 3 types. Three types of spirit in the church. The spirit போட வந்தது. ஓகே, போட்டுங்க. ஆக்சுவலா என்ன 3 types இருக்கு? 1 ஹோலி ஸ்பிரிட் இருக்கு சர்ச்சில். ஓகே, இன்னொன்று வந்து unclean spirits இருக்கு. They come with the unclean spirits. We need to be careful. இன்னொன்று வந்து human spirit, நம்பாவே இருக்கு. இந்த 2 ஸ்பீடு விட நம்பாவே பெரிய குழலாகும். ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒரு இடத்துல ஆண்டவர் போவார், அந்த
அந்த பண்டிகைலாம் போய் விழுந்துருல தொட்டி விட்டுருல அசுத்தாவிய என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த இடத்த விட்டு போயிருக்கு. யார் சொல்றா? மனசாக சொல்லுது. விசால ஓடிடுச்சு. ஆனால் மனது சொல்ற எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் வந்துருச்சு. நீங்கள் வந்து அதே போல தான், அதே போல இன்னைக்கு கிறிஸ்துவனாக இருக்கும்போது சில சமயத்தில் சில காரியங்கள் நம்ம செய்ய முடியாது, செய்யக்கூடாது. சில வியாபாரங்கள் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏன்னா அது வடாப்பின் வியாபாரங்களாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னோட வியாபாரம் வீணாக போச்சு, என்னுடைய வியாபாரத்தில் ஓகே இப்படி வச்சுக்கோ. இப்போ ஒருத்தர் ஸ்தல சேவனாக இருக்கலாம். இது அபிராம் இருக்கான அபிராம் பழைய ஏற்பட அபிராம் தெரியும். அபிராமுடைய பரம்பரை இந்த ஸ்தல சேவை பரம்பரை. அதில் தான் வெளியாகிறார் ஆண்டு விக்கிர ஆராதனை. சில சீராக வந்த பிறகு ஆண்டவருக்கு உருவம் இல்லை, ஆண்டவருக்கு ஆவியானவர். ஆண்டவர் அப்ப அவனோட வியாபாரம் போச்ச. எப்படி 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 ஆண்டவரே நான் ஆண்டவரை வியாபாரம் பண்ணுறா இல்லை. சில காரியங்கள் we need to human spirit overtake. இப்போ ஆண்டு ஆசிர்வதிக்கிறார், ஆண்டு ஆசிர்வதிக்கிறார். அந்த சக்கியம் இருந்தாலும் சக்கியம் சக்கியஸு அந்த வட்டியெல்லாம் டபுளாக வாங்குவான், எல்லாத்தையும் ஏமாற்றுவான். அந்த கட்டையை ஆண்டவர் வரும்போது மரத்தில் ஏறி பார்ப்பாரு. பார்த்தோன்னே ஆண்டவரே 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 நான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டேன், வட்டியெல்லாம் வாங்கிட்டேன், இனிமேல் எல்லாத்தையும் கொடுக்குற பாதிக்கு பாதி நான் இப்போ வாங்கி விட்டு வட்டியை கொடுக்குறவங்க ஓகே. நீங்கள் இப்போ தீர்மானம் பண்ணிக்கிறோம், கிறிஸ்தவங்க வட்டிக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? வட்டி கொடுக்க நல்ல காசு தான். You decide. அளவுக்கு மீறி வட்டி கொடுக்குறீங்களா இல்லை ஓகேயா நீங்கள் கேட்டுங்க. பாடிக்கிட்டு நான் யாரும் கொடுத்தது இல்லை, கொடுத்தது வாங்கிட்டப்பா நிறைய கொடுக்குறேன் இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன் முடிஞ்சு ஒரே வார்த்தை இருக்கு, எனக்கு இருக்கு போதுமானது. ஓகே, வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். எனக்கு போதுமானது இருக்கு, நான் ஆனால் உனக்கு கொடுக்க மாட்டேன். அதுக்காக வந்து என்ன சொல்ல முடியாது, பெரிய கஞ்சன் இவனை கிறிஸ்துனாவே வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டேன் சொல்லுவானுங்க, சொல்லியிருக்கானுங்க. இசியா சர்ச் நம்ம முதிர்த்தோம். இந்த 10 கன்னிகைகள் போவாங்கல்ல, கன்னிகைகள் என்னது? கன்னிகைகள் கல்யாணமாத கன்னி பெண்கள். யார் பார்க்க போவாங்க? மணவாளன் வருவதற்கு வழிகெடுத்து போறாங்கல்ல, வழிகெடுத்து போறாங்கல்ல. கேட்டீங்களா? 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 சரி. அப்ப 5 பேருக்கு எண்ணெய் முடிக்கிறோம், 5 பேருக்கு எண்ணெய் இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க? எண்ணெய் கூட மணவாளன் வர நேரம் கொடுத்தாங்களா? அவன் கஞ்சனா? அவன் கிறிஸ்தவங்க, அவன் பாரு கஞ்ச பிசினாரு வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டான். இல்லை, that's why you need that, that's why you need that. நான் wisdom எங்களுக்கு போதுமானது இருக்கு, தப்பு இல்லை. இதுதான் ஞானம் உங்களுக்கு தேவை. எனக்கு போதுமானது இருக்கு. ஓ வச்சுட்டு கொடுக்க மாட்டேன், என்னோட கஞ்சன் ஞானம். அதனால அவங்க 5 பேரும் கொடுக்கல, இந்த 5 பேரும் கைவிடப்பட்டாங்க. That's why we need to know. Okay, you just understand பண்ணதுக்காக சொன்னேன். நான் கேட்ட கொடுங்க. ஓகே, எப்படிச்சா? ஓகே, இல்லையே இருக்கணுமே. பிரிச்சு என்னடா முடிக்கணும். ஓகே, ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். படிக்க சார். சாரி, அதே பக்கத்தில் தான் இருக்கு. பற்பல பாசைகளா நான் கவனிக்கணும். பற்பல பாசைகளை பேசணும். அப்புறம் இருக்க இதுல பற்பல ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட்
கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ். என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? பல பாஷைகள் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பலவான பாட்டாங்க பாஷைகள் தெரியாதுன்னா அந்த கல்படி பல பாஷைகள், லாங்குவேஜஸ். நான் தெலுங்கு பேசுவேன், இங்கிலீஷ் பேசுவேன், தமிழ் பேசுவேன், மலாய் பேசுவேன். பாஷைகள். நான் பேசுகிற பாஷைக்குள்ள நம்மளுக்கு விளங்கும். மலேசியன்ஸ் ஐ திங்க் மோர் தென் 2 or 3 லாங்குவேஜஸ் தாராளமாக பேசுவாங்க. சீனனுக்கு சைனீஸ் பாஷை தான் தெரியும், இங்கிலீஷ் தெரிய மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் அதுலேயே இன்னொன்று இருக்கும். ஓகே, அதே இதில் படிக்க இன்னொன்று ஓகே. இங்கே நீங்கள் கவனிக்கணும், இன்னொருவனுக்கு பாஷை தெரியாப்படாக்க இங்கிலீஷ் ஒருத்தர் பேசுகிறாங்க, இன்டர்பிரேட் ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுறேனாக்கா, ஆங்கில சபைக்கு போய் பிரசங்கம் பண்ணுறேனாக்கா, அங்கே சைனீஸில் இல்லைனாக்கா அவங்களுடைய பாஷாவில் ஒருத்தர் மொழிபெயர்ப்பார், இன்டர்பிரேட்டர். ஸோ திஸ் டங்ஸா நல்லா கேட்டுக்கணும். இந்த டங்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்டர்பிரேட்டர் இருக்கணும். ஓகே, இன்னொன்று இங்கே தான் நம்ம கவனிக்க வேணும். ஒன்று அதே 14 1 6 இல்லை. ஓகே, இந்த in one this tongue interpretation must. அந்த 1வது கருத்து 16 வரைக்குமா என்ன இருக்குது பார்ப்போம். அது முடியும். 1 கொரிந்தியர் 14 1-6 பக்கத்திலேயே ரீடிங் டைம். அன்பை நாடுங்கள், ஞானவரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய வார்த்தை பேசுகிறவன் ஆவியை ரகசியம் பேசுகிறான். அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாத இருக்கிறபடியாலே, அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாமல் இருக்கிறதுனாலே மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஓகே, தீர்க்கதரிசனம் சொல்கிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்கிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷையிலும் பேசுகிற சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் என்ன சொல்லணும்? சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசனம் சொல்கிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். இரண்டு திருக்கருணை வருது. ரைட்? ஓகே. ஸோ அதனால சில சமயத்தில் அவங்க பக்தி விருத்திக்கு அவங்க பேசுகிறாங்க, பக்தி விருத்திக்காக நம்ம பேசுகிறாங்க. நீங்கள் எங்கே பேசுகிறோம்? ஒரு பக்தி விருத்திக்கு வீட்டில் பேசலாம், ஜபத்தில் பேசலாம், சபையில் பேசலாம். நான் சபையில் பேசும்பொழுது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு இடத்தில் இல்லாத படிக்க நீங்கள் பார்த்துக்கணும். பேசு, நானும் பேசுவேன். I have this gift of tongues. ஸோ பக்தி விருத்தி. ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கு? அது அவன் வியாக்கானம் இன்டர்பிரேஷன் இல்லாத படிக்க பேசாதீங்க. 2-3 பேர் ஏஞ்சி என்ன பேசுவாங்க, ஆனால் அதுக்கு அவங்க வியாக்கானம் கொடுக்கணும், இன்டர்பிரேஷன் கொடுக்கணும். சத்தியம் சொல்லுது, அந்த இதுலேயும் சொல்லுது. எபிசியர் 4:11-14. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரர் பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்தவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும். எதுக்கு? பக்தி விருத்தி அடைவதற்கு சபைக்கு. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும். தீர்க்கதரிசிகளை சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு.
போதகர் 2 வகை இருக்கு. தேவனுடைய சத்தியத்தை பேசுறவங்க, தேவனுடைய சத்தியத்தை அவங்க பேசணும். ஓகே. ஸோ தீர்க்கதரிசனம் பேசும் பொழுது சபையில் அவங்க இன்டர்பிரேட் கொடுக்கணும். உங்கள் பக்தி விருத்தி பேசிக்கிட்டா ஓகே. ஓகே. அடுத்தது போட்ட பேரை படிச்சிட்டீங்களா? சிலரை மேய்ப்பராகவோ மேய்ப்பராகனாக்கா போதகர்கள் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் எப்படி கூட இருமே we are not babies anymore. அதுதான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தைகள் இராமல் மனுஷருடைய சூது வஞ்சிருக்கிற கேதுவான என்னது சூது வஞ்சிரம் தந்திரம் செய்கின்றவர் போதகத்தை பலவித காற்றிலே அலைக்கடிக்கிறது போல அலைக்கடாதபடிக்கு நீங்க உறுதியாக நிற்கணும். அதுக்கு தான் இந்த வரங்களின் போதனை இந்த பைபிள் ஸ்டடி. ஓகே. சூதுவாது வெளியே இருக்கு நிறையா. அவங்க வந்து சொல்லும் போது இல்லை தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, இது இப்படி இல்லை. given you as a pastor, as a weapon, as a போதகர். ஓகே. இது அவங்க பார்த்ததெல்லாம் மறைச்சிட்டாரு சொல்ல முடியல. ஐ டோன்ட் ஸ்கிரீன் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஐ கேன் பண்ணி alright. ஸோ நம்ம கிளியர் பண்ணிடுறது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் 7 மரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 2வது கேட்டகரி வந்து மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ். ஓகே. முதிர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு 9 வரங்கள். ஓகே. இந்த 9 வரங்கள் எப்பயுமே சொல்லுவாங்க. 9 வரங்கள் என்ன இங்கிலீஷ் கற்றுக்கு மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ். 1 ஞானம், 2வது புத்தி, 3வது விசுவாசம், 4வது சுகம் கொடுக்கின்ற வரங்கள். இது வந்து ஞான வரங்கள். அதாவது நான் சொல்றேன் உங்களுக்கு 2 மாதிரி இருக்குதுல்ல, தோரா, தீர்க்க தரிசன வசனம், தீர்க்க தரிசன புத்தகங்கள். ஓகே. 7வது ஆவிகளை பகுத்தறிவது. ஓகே. இது நீங்களும் பார்க்கலாம். நீங்களும் வெரி சிம்பிள். அகைன் கிறிஸ்துவங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆட மாட்டாரு, அழைக்கடிக்க மாட்டார். ஆளுங்க இஸ் வெரி ஜென்டில் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல் வரும்பொழுது புறா வடிவில் வரும். ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன். ஓகே. ஓகே. எனக்கு தெரியும் உங்களோட மண்டல் ஒன்று போகுது. அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே அவர்கள் சத்தமாக பேசி தீர்க்கதரிசனம் என்ன சொன்னாங்க? சுவிசேஷத்தை சொன்னார்கள். அது ஒரு வரம் படிச்சுக்கல. ஸோ அதனால டோன்ட் கன்ஃபியூஸ். அளவுக்கு நீங்கள் பைபிள் ஸ்காலர்ஸ் என்னோட நம்மளோட படிச்சிருக்கீங்க. சாதாரணமாக அதை போய் நீங்கள் நடிப்பாங்க. யார் தெரியுங்களா நீங்கள் நடிக்கிறது? அவனும் அடிப்பான். அவனுக்கு பைபிள் தெரியுமா? யாரு? ஓகே. யார் அவங்களுக்கு தெரியும்? விசாசாங்க. சரி, இது 7 சொல்லிட்டோம். யூ மஸ்ட் நோ அப்படி டிசைனிங் ஆஃப் ஸ்பிரிட். எந்த ஆய்வில் அவங்க பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியணும். ஜட்ஜ் பிலீவர்ஸ். ஏன் இது சொல்ல வரேன்னாக்கா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் எந்த ஆவியோட வந்து போடுறான்னு காலையில் வைக்கும் போதே தெரியும். சண்டைக்காக வரானா, போராமை ஆவியில் வரானா, வம்பு இருக்கிறதுக்கு வரானா, நீங்கள் பேசி அதான் ஞானமாக நம்ம சரிப்பா உடனே பேசிக்குவோம். யூ மஸ்ட் நோ ஹவ் டு டாக் டு देम. ஓகே. நம்மளுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. அப்புறம் என் மச்சான் வரான். மச்சான் வந்தோடனே என் மச்சான் எது வர மச்சான் என்ன சொல்லுவோம்? மச்சான் வேலையாக மச்சான் போய்ட்டு அவங்க அக்கா கையாக சொல்லுவோம், ஏய் என் தம்பி வேட்டை அடிச்சுட்ட, அவன் வந்தான் ஒரு வேலை சாப்பாடு கூட கொடுக்குறேன், அவன் எதுக்கு வந்திருக்கான்னு அவனுக்கு தெரியும். என் மச்சான் எதுக்கு வர நம்மளுக்கு தானே தெரியும். சரி, நம்ம மச்சான் நம்மளுக்கு தான் தெரியும். அக்காவுக்கு பாசம். ஸோ அதனால் அன்பானவர்களே, யூ மஸ்ட் நோ திஸ் இஸ் த ஸ்பிரிட்ஸா எதுக்கு வராங்கன்னு உங்களுக்கு தெரியும்.
ஓகே 8 ஸ்பீக்கிங் இன் டிஃப்ரெண்ட் tongues ஆக்சுவலி 10 languages are beyond other languages. சரி, அப்படி வேற ஏதோ பேசுறாங்கனாக்கா ஆண்டவர் சபைக்கு சொல்றாரு அந்நிய பாஷையில் பேசுறாங்கனாக்கா அவங்க இன்டர்பிரேட் இருக்கணும். they need to interpret the words. உட்கார்ந்து ஒரு 2 பேருக்கு மேலே பேசுறாங்கனாக்கா அவங்க உட்கார வச்சு முடியும். ஓகே, அடுத்தது நான் சொல்லிட்டேன் இன்டர்பிரிட்டேஷனா. ஓகே, கொரிந்தியர் 12 ஓகே அவ்வளோதான் 9 வரங்கள். அப்போ முதல் வரங்கள் என்ன பார்த்துக்கோங்க, எல்லா விசுவாசிகளுக்கும் 7 வரங்கள், இது 9 வரங்கள். அப்போனாக்கா 9 வரங்கள் மட்டும் இல்லை, அது 7 9 எத்தனை 14. ஓகே, ஒன்று வருது கிட்ட ஒரு 20 வரங்கள் குறித்து பேசணும். அப்படின்னாக்க நம்ம இத்தனை வருஷமாக நினைச்சிட்டு இருக்குது 9 வரங்கள் தான், இல்லை அந்த 5 வரங்கள் தான், அதுதான் முக்கியம். இத்தனை வரங்கள் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஜெபம் பண்ணுவோமா? லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, நீங்க சொன்னது போல இன்னும் சிறு பிள்ளைகள் போல குழந்தைகள் போல நாங்கள் ஆண்டவரை இருக்காதபடிக்கு முதிர்ந்தவர்களாக ஆண்டவரே அழக்கடிக்கின்ற காற்றுக்கு ஆண்டவரே அசைவது போல எங்களை விசுவாசம் அசையாதபடிக்கு வேரூன்றி நிற்க ஆண்டவரே எங்களுக்கு போதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் போதித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களுடைய வார்த்தையில ஆண்டவரை வேரூன்றி ஆண்டவரை ஜபித்து நடக்க எங்களுக்கு போதிங்க. இயேசு நாமத்தை ஜபிக்கிறேன். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் அக்கறங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி எல்லா நன்மையினால் என் நாவை திருப்தியாக்கி கழுகுக்கு ஒப்பான வாழ வாய்த்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏழை எளியோடுகளை விதவைகளையும் நீதியும் நியாயம் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அதை பெற்றுக்கொள்வோம். தேவாதி தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் ஆலோசனையும் உங்களோடும் இன்னோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.